வணக்கம். ஜேகே சேனல் மூலம் வரவேற்கிறேன். நான் சேர்த்து வச்சுக்கக்கூடிய பணத்துக்கு அதிகமான வட்டி கிடைச்சா ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஒரு பேங்க்ல போட்டேன்னா 3 வருஷம், 5 வருஷம் சொல்றாங்க. அது வரைக்கும்லாம் என்னால வெயிட் பண்ண முடியாது. நான் ஒரு பணத்த போடப் போறேன். அதுக்கு மாசம் மாசம் வட்டி வந்துகிட்டே இருக்கணும். என் அசல் அப்படியே இருக்கணும். அதுபோல ஏதாவது திட்டம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, 100% உங்களுடைய பணத்துக்கு சேஃபான முக்கியமான ஒரு திட்டத்த தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். நீங்க போடக்கூடிய பணத்துக்கு அதிகபட்சமான வட்டியோட மாசம் மாசம் உங்க வட்டி பணம் உங்க பேங்க் அக்கவுண்ட்க்கு வந்துகிட்டே இருக்கும். உங்க அசல் சேஃபா இருக்கும். இந்த 2 விதமான திட்டமும், ஒண்ணு மத்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட திட்டம், இன்னொன்னு மாநில அரசாங்கம் உருவாக்கப்பட்ட திட்டம். 2த்துக்கும் வித்தியாசம் பெருசா இல்ல. 2மே அரசாங்க திட்டம்ன்றதுனால 100% சேஃபா இருக்கும். உங்களுடைய பணம் பாதுகாப்பா இருக்கும். அதே நேரத்தில அதிகமான வட்டி இவங்க தராங்க. ஸோ அத பத்தி தான் டீட்டெயிலா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஒருவேளை உங்களுடைய பணம் ஒரு ரூ. 1000 இருந்தாலும் சரி, ரூ. 50,000 இருந்தாலும் சரி, ரூ. 5,000 இருந்தாலும் சரி, எவ்வளோ அமௌண்ட் போட்டீங்கன்னா, எவ்வளோ மாசம் உங்களுக்கு கிடைக்கும்னு டீட்டெயிலா நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி ஜேகே சேனல் இதுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் உள்ள ஆப்ஷன் கொடுங்க. இது போல நீங்க செய்யும்போது நாங்க அப்லோட் வீடியோஸ் நோட்டிஸ் உங்களுக்கு பிரச்சமாக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. தெளிவா இருக்குதுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. இந்த 2 திட்டத்துல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது மத்திய அரசாங்கத்தால் உருவாக்கப்பட்ட இந்த திட்டம். இந்த திட்டத்தை பொறுத்தவரைக்குமே அதிகமான வட்டியில உங்களுக்கு தராங்க. மாசம் மாசம் உங்களுடைய வட்டி பணம் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்க ரூ. 1000 போட்டாலும் சரி, ரூ. 5000 போட்டாலும் சரி, ரூ. 10,000 போட்டாலும் சரி, அதுக்கேத்தபடி வட்டி பணம் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இந்த திட்டத்தை ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறோம். அடுத்து வரக்கூடிய மாநில அரசோட திட்டம் பொறுத்தவரைக்குமே இந்த வட்டியை காட்டிலும் அந்த வட்டி ரொம்ப அதிகம். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இது உங்களை பார்த்துடலாம். அதுக்கப்புறம் மாநில அரசு தரக்கூடிய திட்டத்தை நம்ம அடுத்து பார்க்கலாம். போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய மந்த்லி இன்கம் ஸ்கீமை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எலிஜிபிலிட்டியே இந்திய குடிமகனாக இருக்கணும். நீங்கள் 10 வயதுக்கு மேற்பட்ட ஒரு குழந்தை உங்கள் வீட்டில் இருக்க வச்சுக்கோங்களேன். அதுக்கு ஒரு கார்டியனாக நீங்கள் இருந்து அவங்க பேரில் கூட இந்த திட்டத்தை நீங்கள் சேரலாம். எத்தனை வருஷம் வரைக்குமே இந்த மந்த்லி இன்வெஸ்ட் ஸ்கீமில் பணம் போட முடியும் பார்த்தீங்கன்னா 5 வருஷம் வரைக்குமே கொடுக்குறாங்க. உங்களுடைய விருப்பம் தான். 5 வருஷம் வரைக்குமே பணத்தை போட்டிங்கன்னா மாதம் மாதம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய வட்டி பணம் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் 3 வருஷம் போட்டால் அதுக்கேற்ற மாதிரி வட்டி பணம் வந்துகிட்டே இருக்கும். எவ்வளோ அமௌண்ட் போடலாம் கேட்டிங்கன்னா ரூ. 1000 ஒரு தனிநபர் அதிகபட்சமா 9 லட்சம் வரைக்குமே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும். இல்ல ஜாயிண்ட் அக்கௌண்டா நீங்க ஓபன் பண்றீங்க. 2 அடல்ட்ஸ் 2 பேர் சேர்ந்து இந்த ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஓபன் பண்றீங்கன்னா 15 லட்சம் வரைக்குமே உங்களுடைய ஜாயிண்ட் அக்கௌண்ட்ல இந்த பணத்தை போட முடியும். அதுக்கு எவ்வளவு வட்டி பணம் வருதுன்னு அடுத்து உங்களுக்கு சொல்ல போறேன். 4 அக்கௌண்ட் ஆனாலும் சரி, 3 அக்கௌண்ட் ஆனாலும் சரி, 9 லட்சம் அதிகபட்சமா நீங்க வச்சுக்க முடியும். ஒரு தனிநபர் ஜாயிண்ட் அக்கௌண்டா இருந்தா 15 லட்சம் வரைக்குமே வச்சுக்கொள்ள முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 9 லட்ச ரூபா நீங்க போட்டு வச்சுக்கிறீங்க. 5 வருஷம் போட்டு வச்சுக்கீங்கன்னு வச்சுங்களேன். 7.4% போட்டிங்கன்னா வருஷத்துக்கு 66,600 ரூபா வருது. அதை நீங்க 12 மாசத்துக்கு வகுத்தீங்கன்னா 5,550 ரூபா வருது. ஸோ மாசம் உங்களுக்கு 5,500 ரூபா கிடைக்குங்க. இது ஒரு 1 லட்ச ரூபா தான் போட்டிருக்கேன் 5 வருஷத்துக்கு அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு மாதம் 617 ரூபா தான் கிடைக்கும். இதுவே 5 லட்ச ரூபா 5 வருஷத்துக்கு நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா 3,083 ரூபா உங்களுக்கு கிடைக்கும். ஒரு 15 லட்ச ரூபா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் போடுறீங்க, 5 வருஷம் நீங்கள் லாக் பண்ணுறீங்க வச்சுங்களேன். 7.4%க்கு உங்களுக்கு வருஷத்துக்கு 1,11,000 ரூபா வருஷத்துக்கு வரும். அதை அப்படியே டிவைடட் பண்ணுறாங்க. ஸோ வகுத்து ஒவ்வொரு மாதத்துக்கு உங்களுக்கு 9,250 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் வந்துக்கிட்டே இருக்கும். போஸ்ட் ஆஃபீஸ் மந்த்லி இன்கம் ஸ்கீமில் எப்படி சேருது அப்படி பார்த்தீங்கன்னா, போஸ்ட் ஆஃபீஸ் சேவிங்ஸ் அக்கௌண்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் உங்கள் நியரஸ்ட் போஸ்ட் ஆஃபீஸ் கிளைக்கு சென்று ஒரு அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணணும். உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும். அதுக்கு ஒரு ஐடி ப்ரூஃப் கேட்பாங்க. ஆதார் கார்டு, பேன் கார்டு கண்டிப்பாக கேட்பாங்க. நீங்கள் கொடுக்க வேண்டியதுக்கு 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. உங்கள் மந்த்லி இன்கம் ஸ்கீமுக்கான ஃபார்ம் கொடுப்பாங்க. அதை நீங்கள் ஃபில்அப் பண்ண வேண்டியது இருக்கும். 10 வயது நிரம்பிய ஒரு குழந்தை உங்ககிட்ட இருக்குது. அந்த பிள்ளை பேரில் நீங்கள் சேர போகிறீங்கன்னா அந்த பிள்ளையுடைய ஆதார் கார்டு ரொம்ப முக்கியம். ஸோ அவங்க அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து இந்த பேரில் சேர்ந்துக்கலாம். இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமில் இருக்கக்கூடிய முக்கியமான பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தைகளுக்கும் தங்களுடைய பணத்தை போட்டு பிள்ளைங்களுக்காக சேர்த்து வைக்கிற ஐடியா இருந்தீங்கன்னா பணம் குட்டி போடும்ன்றதை பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். ஒரு ரூ. 1000 போட்டாலும் சரி, 50,000 போட்டாலும் சரி, 10,000 போட்டாலும் சரி, அது கொஞ்சம் கொஞ்சமாக வளரும்போது அந்த பிள்ளைகள் வளரும்போது அந்த பணம் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்களுக்காக நீங்கள் மாதம் மாதம் போட வேண்டியதில்லை. நீங்கள் போட்ட பணம் குட்டி போட்டுட்ருக்கும். இது ஒரு பெரிய விஷயம். 2வது போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் பொறுத்த வரைக்குமே 100% சேஃப்ன்றதுனால பயப்பட தேவையில்லை. இதை விட வட்டி அதிகமாக வேறு யாராவது தராங்களா கேட்டிங்கன்னா, மாநில அரசு அதாவது தமிழ்நாடு அரசு இதுக்குன்னு ஒரு திட்டத்தை வச்சுருக்காங்க. அதில் நிறைய விதமான வட்டி தராங்க. ஸோ அதனால் இந்த போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமை பார்க்க போகிறோம். தமிழக அரசு தரக்கூடிய அந்த திட்டத்தையும் பார்த்து கம்பேர் பண்ணி எது பெஸ்ட்டாக இருக்கும், யார் எந்த ஸ்கீமில் சேர்ந்துனா அதிகமான வட்டி கிடைக்குன்னு நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம்.
தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் இந்த திட்டத்தை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் ரொம்ப நாளுக்கு முன்னாடி பிளேலிஸ்ட்டில் கூட டீட்டெயிலாக இருக்குது. இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா மாத வருமானம் தரக்கூடிய முக்கியமான விஷயம் மட்டும் பார்க்க போகிறதுனால அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பாயிண்ட் எடுத்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். பீரியாடிக் இன்ட்ரெஸ்ட் பேமெண்ட் ஸ்கீம் இதில் இருக்குது. PIPSன்ட்டு ஃபஸ்ட்டு ஆப்ஷனில் இருக்குது. அதை மட்டும் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் பப்ளிக்காக நீங்கள் சேர்றீங்க, ஒரு தனிநபர் சேர்றீங்க, ₹1,00,000 போடுறீங்க வச்சுங்களேன், வருஷத்துக்கு 8.51% உங்களுக்கு பெர் ஆனம் கிடைக்கும். இது மாதம் உங்களுக்கு தேவைப்படுது, வட்டி பணம் மட்டும் மாதம் எனக்கு வரணும்னா 8.25%க்குமே தராங்க. ஸோ இது 5 வருஷமாவது குறைஞ்சபட்சம் உங்களுடைய பணம் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் இந்த 8.25% வரும். போஸ்ட் ஆஃபீஸர் 7.4, இவங்க 8.25, கொஞ்சம் அதிகமாக தராங்க இல்லையா. ஒரு 60 வயது நிரம்பிய நபராக நீங்கள் இருக்கிறீங்க, ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டீங்க, உங்கள் பணத்தை எடுத்து FDயில் போடலாம் ஐடியா இருக்கிறீங்க வச்சுக்கோங்களேன், 5 வருஷத்துக்கு போடுறீங்க வச்சுங்களேன், உங்களுக்கு சீனியர் சிட்டிசன்ன்றதுனால 1,00,000க்கு 9.4% பெர் ஆனம் போடுறாங்க. இது மாதம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னா 8.75%. சீனியர் சிட்டிசனுக்கு கொஞ்சம் அதிகமாக தராங்க, மாதம் ₹729 தராங்க. நான் சீனியர் சிட்டிசனுக்காக மெயின் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். 5 லட்சம் நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா மாதம் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ₹3,646 உங்களுக்கு மாதம் கிடைக்கும். போஸ்ட் ஆஃபீஸில் ஒரு 9 லட்சத்துக்கு நான் பணத்தை போடுறேன், 5 வருஷம் லாக் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த 9 லட்சத்துக்கு மாதம் ₹5,550 வருது. ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக சேர்றீங்க, 15 லட்சம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்கன்னா மாதம் ₹9,250 வருது. இதில் கவனித்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை காட்டிலும் TTFFC சொல்லக்கூடிய தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் இவங்க எவ்வளோ தராங்கன்னா 9 லட்சத்துக்கு ₹6,563, கிட்டத்தட்ட ₹1,000 அதிகமாக இவங்க தராங்க. 15 லட்சத்துக்கு ₹10,938 தராங்க. அதே போல் ஒரு ₹1,000 எக்ஸ்ட்ராவே தராங்க. தமிழ்நாடு நடத்தக்கூடிய இந்த தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் ஃபைனான்ஸ் கார்ப்பரேஷனுடைய டாக்குமெண்ட்ஸ் என்ன கொடுக்க வேண்டியிருக்கும், ஒரு அப்ளிகேஷன் இருக்குது, அந்த அப்ளிகேஷன் ஃபில் பண்ண போகிறீங்க, பேன் கார்டு ஆதார் கார்டு கொடுக்க போகிறீங்க, 15G ஃபார்ம் கொடுக்க போகிறீங்க, 15S ஃபார்ம் கொடுக்க போகிறீங்க. மந்த்லி இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமுக்கும் இந்த ஃபார்ம் தான் கொடுக்கணும். ஆனால் அது இன்வெஸ்ட்மெண்ட் பொறுத்து இருக்குது. ஒரு ₹50,000 மேலே நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த 2 ஃபார்ம் அங்கேயும் கொடுக்க வேண்டியது இருக்கும். இதில் கவனிக்க வேண்டிய விஷயம், இந்த டாக்குமெண்ட்ஸ் கூடவே ஒரு கேன்சல்டு செக் லீஃப் நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். அதாவது உங்கள் IFSC கோடு, உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டு தெரிந்து கொள்வதற்காக அந்த செக் லீஃப் இங்கே கேட்குறாங்க. இந்த திட்டத்தில் நீங்கள் சேர்றதுக்கு எங்கே போய் சேரலாம், தமிழ்நாடு நடத்தக்கூடிய இந்த டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷனில் எங்கே போய் சேரலாம் பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஒரே ஒரு பிரான்ச் தான் இருக்குது. அதுதான் நமக்கு ஒரு பெரிய மைனஸ். ஏன்னா வேறு எங்கேயும் கிளைகள் கிடையாது. சென்னையில் ஒன்று இருக்குது, இன்னும் சில தமிழ்நாடு சுற்றி சில இடங்களில் இருக்குது. சென்னையை பொறுத்த வரைக்குமே தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷன் பார்த்தீங்கன்னா வாலாஜா ரோட்டில் இருக்குது. சிறப்பாக சொல்லணும்னா, நம்ம ஓமந்தூரார் மருத்துவமனை இருக்கு இல்லையா, நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய ஓமந்தூரார் மருத்துவமனை பக்கத்தில் தான் இது இருக்குது. மவுண்ட் ரோடுக்கு அடுத்து இது வரும். போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீமுக்கும் இந்த தமிழ்நாடு நடத்தக்கூடிய டிரான்ஸ்போர்ட் டெவலப்மெண்ட் ஃபினான்ஸ் கார்ப்பரேஷனுக்கும் என்ன வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வித்தியாசம் பார்த்தீங்கன்னா, இவங்க போஸ்ட் ஆஃபீஸை காட்டிலும் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் ஃபைனான்ஸ் கம்பெனிஸ் நிறைய விதமான வட்டி தராங்க. இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸு இவங்ககிட்ட என்ன ப்ளஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பிரான்ச்சஸ் இருக்குது, தெருவுக்கு தெருவு போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குது. போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு போட்டிருந்தாவே இந்த ஸ்கீமில் நீங்கள் போய் சேர்ந்துக்கலாம், ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி கொடுத்து சேர்ந்துக்கலாம். ஸோ பிரான்ச்சஸ் ரொம்ப அதிகம். இன்னொன்று, போஸ்ட் ஆஃபீஸில் சேர்றதுக்கு சின்ன குழந்தைங்க கூட கார்டியனாக சேர்த்துக்கொள்ள முடியும். ₹1000 கூட நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ஒரு ₹5,000 கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், ₹10,000 கூட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா போதும். அந்த ₹10,000 என்ன வட்டியோ அது மாதம் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். ஸோ இது ரொம்ப எளிமையாக்கிட்டாங்க. ஆனால் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட் ஃபினான்ஸ் கம்பெனி பொறுத்த வரைக்குமே ₹50,000, குறைஞ்சது ₹50,000 நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். இதுதான் அவங்க கவனிக்க வேண்டிய விஷயம். இதில் ரெண்டில் எது பெஸ்ட்டாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா, சின்ன பிள்ளையை சேர்க்க போகிறீங்க, அவங்களுக்கு சேர்த்து வைக்கணும் ஒரு ஐடியா இருந்தீங்கன்னா, ஒரு ₹50,000 ₹1,00,000 போடுற ஐடியா இருந்தீங்கன்னா, நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் ஸ்கீம் சொல்லக்கூடிய மந்த்லி இன்கம் ஸ்கீம் சேர்க்கலாம். நீங்கள் ஒரு லாங் டேர்மில் போட போகிறீங்க, 5 லட்சம் வரைக்கும் போட தாராளமாக மந்த்லி இன்கம் ஸ்கீம் சேர்க்கலாம். இதுவே நீங்கள் ஒரு 60 வயது நிரம்பியக்கூடிய சீனியர் சிட்டிசன், எனக்கு நிறைய வட்டி தேவைப்படுது, ஒரு பாதுகாப்பான திட்டம்னா நீங்கள் தமிழ்நாடு டிரான்ஸ்போர்ட்டில் சேர்க்கலாம். ஒரே ஒரு பிரான்ச் இருக்குது, அது நீங்கள் விசாரிச்சுட்டு சேர்த்து நல்லது. இந்த வீடியோ பொறுத்த வரைக்குமே 2 முக்கியமான திட்டத்தையும் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும். இதில் இருக்கிற முக்கியமான விஷயம்னு பார்த்தீங்கன்னா, வெறும் எக்ஸ்பிளைன் பண்ண தான் பண்ணியிருக்கேன். இவங்க இது தராங்க அது தராங்க சொல்லியிருக்கேன். ஸோ யாரையும் நான் சப்போர்ட் பண்ணல. ரெண்டுமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கீம். அதனால் நீங்கள் விசாரித்து பார்த்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிரோஜனமாக நினைக்கிறேன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுவாங்க. பிரோஜனமாக மறுபடியும் பார்க்கலாம். வணக்கம்.